அம்மா காலேஜ் லீவுக்காக 2 மாசம் அப்புறமா அவன் வீட்டுக்கு வரான். அவன் இல்லாத இந்த 2 மாசத்துல அவன் ஃபேமிலி வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு புது வீட்டுக்கு வந்துட்டாங்க. பக்கத்து வீடு கீ கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம். அவங்க அப்பா அம்மா அவங்க சொந்தக்கார கல்யாணத்துக்காக போயிட்டாங்க. வர 6 நாள் ஆகும். அதுக்குள்ள இந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். நைஸ் ஹவுஸ்ல நல்லா இருந்துச்சு. என்ன உங்க அப்பா அம்மா அதெல்லாம் பார்க்க முடியல? இல்ல மச்சி, ஏதோ ரிலேஷன் மேரேஜ்னு திடீர்னு போக வேண்டியதாயிடுச்சு. என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை எனக்கே. அப்புறம் சாவி பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. சரி விடு. இது மச்சி, போட்டோ ஆல்பம் இருக்கான்னு பார்ப்பேன். மச்சி அதுவா பாரு. ஹலோமா. அதோ வரமா. அதோ வந்துட்டேன். நான் மச்சி இல்லடா, அம்மா ஃபோன் பண்ணாங்க. நான் கிளம்புறேன். சீக்கிரமா போயிட்டு நான் கால் பண்றேன். பார்க்க அஜித் மாதிரியே இருக்கலாம். வாட்ச் ஷோக்காருக்கு உஷார் பண்ற வேண்டிதான். படா லூசு போயிடு. புதுசா ரைட் ஹேண்ட் வாட்ச் ஸ்ட்ரைக்கா? லெஃப்ட் ஹேண்ட் தானே வாட்ச், எப்படி ரைட் ஹேண்ட் வந்து?
ஹாய் மச்சி. ஆமாமே, என்ன திடீர்னு? இல்ல வீட்ல போர் அடிச்சுது அதான். ஆனா எதுவுமே பேசாம போயிட்டான். வாண்ணா வெளில போய் பேசலாம். இப்போ 4 மணி இருக்கும், நான் வெளியில நின்றோம். வாட்ச் யாருது? டேய் டேய் டேய், அங்க பாரு. இல்ல வாட்ச் யாருது? தெரிஞ்சு அந்த அண்ணா அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்புறமா உள்ள போயிட்டாருண்ணா. நான் அப்புறம் உள்ள வந்து கண்ணாடி முன்னாடி நின்று இருந்தேன். அப்போ ஜீவா அப்படியே வந்து என் பின்னாடி உட்காந்தானா. உட்காந்துருந்தே அவன் வந்து அவன் வாட்சை மட்டும் தான் பார்த்துட்டே இருந்தான் ஒரு மாதிரி. நான் கொஞ்சம் கண்ணாடி கிட்ட போயிட்டு வந்து பார்த்தா பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய உருவம் உட்காந்துட்டு இருந்துச்சுண்ணா. நான் அதை பார்த்து எதுவும் காட்டிக்கிறேன், என்னன்னே புரியல நான் ஒண்ணுமே. சரி அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். என்ன பண்றதுன்னு புரியலண்ணா. ஹாய்ண்ணா. ஹாய்டா, ஒரு நிமிஷம். என்னண்ணா? இல்ல என்ன பிரச்சனையா? இல்லண்ணா, இல்ல என்ன பிரச்சனைனா சொல்லுடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. இந்த அண்ணா ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் நாளா இன்னும் செய்யலண்ணா. ஒரு மாதிரி இருக்கான், வாட்சே பார்த்துட்டு இருக்கான், யாரு கூட சரியா பேச மாட்டான். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அப்படிதானா இருக்கான். நீங்க வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஒரு பையன் இருந்தான்டா, அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்கு அவன் காலி பண்ணிட்டு போனாங்க. இதுதான் அவன் போட்டோ. நான் இந்த உருவம் தானே நான் உள்ள பார்த்தேங்க, கண்ணாடி பின்னாடி. இதே வாட்ச் தானே கிரி கட்டிட்டு இருக்கான். அந்த வாட்ச் தான் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். எப்பதான் அந்த வாட்சே பார்த்துட்டு இருக்கான். அப்பா அம்மா வேற வீட்டுல இல்ல, என்ன பிரச்சனை என்ன பண்றதுன்னு தெரியலண்ணா. நீ தெரிஞ்ச ஒருத்தர் பேய் ஓட்டுவாரு, அவர்கிட்ட வேணா பேசி பாக்குறேன். சரி பேசிட்டேன்டா, அவர்கிட்ட நாளைக்கு நைட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், வந்துருவாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி பத்திரம்டா. சரி. சத்தம் கரண்ட் வேற. சரி இங்க வச்சு சார்ஜ் கூட நிக்காது. சரி டேய் என்னடா பண்ற போனாம? என்னடா உட்கார்ந்து எப்படி? டேய் 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 என்னடாச்சு யுவராஜ்? எந்திரா யுவராஜ். என்னடாச்சு? அந்த அண்ணா கிட்ட நேற்று நைட்டு நடந்ததா சொன்னாங்க. அப்புறம் அந்த அண்ணா வந்து சாமியார் வரான்னு தான் சொன்னாரு. சரி நாங்கள் சாமியார் வரதுக்குள்ள நைட் எல்லாம் ஏற்பாடு ரெடி. சாமி வரேன்
அனுப்புற வரைக்கும் உள்ள வராதீங்க. வெளியே வா. ரத்தத்துக்குள்ள போய் உட்கார். போன்னு சொல்றல. ஒரே திருக்க வா. போ. இல்ல திருச்சிட போ. உட்கார். ஏய். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். அவன் உடம்ப விட்டு வெளியில போ. போக மாட்டேன். எனக்கு சொந்தமான பொருள் அவங்ககிட்ட இருக்குடா. கொடுத்துட்டா நீ போயிடுவியா? போக மாட்டேன்டா. போக மாட்டேன்டா. கொடுத்துட்டா நீ போ.